وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك பேரன்புக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் நம்முடைய பேருள்ளார் நம்முடைய இறைச்சியை கொடுக்க வேண்டும் என்று முடிவாக நெருக்கோடுவதை வராது நம்முடைய இறைவனை பயன்படுத்துகிறாங்க பார்க்கக்கூடிய வாழ்க்கை வரலாற்று சொல்லி கடந்த 2 வருடங்களாக குறிப்பாக இவ்வளவு நாகரிகமான பண்பாடுகளின் காரணம் குறிப்பாக 2வது குடும்ப வாழ்க்கை எவ்வளவு இனிமையானதாக ஒரு ரசனையானதாக இருந்திருப்பார். அதே போன்று பசுமையெல்லாம் உஸ்மானுடைய நினைவாக பங்களிப்பு கொண்டிருக்கிறது. நேரடியாக பயிற்சியாக இதை 9ஆம் ஆண்டு அரசியல் பாடத்தில் ஒரு கடுமையான ஈர்ப்புகளை பெருமான சமூக அது எவ்வளவுக்கும் மிக பயங்கரமான யுத்தமாக இருந்தது. அதை குறித்து சகாபாக்களே குறிப்பாக ஒருவருடைய எவ்வளவு முதல்வரும் அந்த போரை பேசினார்கள். எப்போதும் நடந்த போர்க்களத்திலெல்லாம் இந்த சமூகத்தை 14 எல்லோருமே கேட்டுக் போனார். யாருமே இந்த போரை விட்டு பின்னடைவில்லை. ஒரு பாடம் இல்லாத போருக்கு விட்டார்கள். யாரும் இல்லை, முனாஃபிக்குகள். வேண்டுமென்றே எங்கள் வீட்டில் நீங்கள் சுற்றை பாதுகாப்பதற்கு ஆட்சி யாரும் இல்லை அவர்கள்தான் பொய்யான காரணத்தை சொல்லி சமைத்தவர்கள். அடுத்து உண்மையாலுமே இறைவனோடு இருந்தவர்கள் ஆனால் காரணத்தை ஏற்படுத்தி அந்த 3 நபர்கள் போரை பேசினார்கள். அவர்களை சொல்லுகிறார்கள் மற்ற போர்களை எல்லாம் கலந்து கொள்ளாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையோ அல்லது ஒரு பனிஷ்மெண்டோ இல்லை. ஆனால் இந்த போரை இந்த 3 போரையும் சிறப்பாக காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு வரலாற்றை கடத்தி எல்லோரும் இந்த போருக்கு பிறகு அல்லாஹ்விடமிருந்து இவர்களுடைய வாழ்க்கைக்கு அங்கீகரிக்கப்பட்டு வசனங்கள் இறக்கப்படும் வரை மதீனாவில் யாருமே அந்த அவ்வளவு ஒரு சிறப்பான நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற கடுமையான தம்முடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் மதீனாவில் உள்ள 7 பெண்களெல்லாம் ஒரு போதவர்கள் என்றால் சாதாரணமாக தமிழகத்தில் இருக்க வேண்டிய இன்ஜினியரிங் வாழ்க்கையில் கூட இல்லாதவர்கள் அல்லது 2-3 சேர்ந்து கூட ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்ய அப்படிப்பட்ட ஏழைகள் பலவீனர்கள் பாவப்பட்டவர்கள் ஆனால் தோழர்கள் வீரர்கள் போரை கலந்து கொள்வது நேரடியாக வந்தவர்கள் கேட்கிறார்கள். யார் சொல்லலாம் அகலுக்கு வசதி வாங்கி படுத்தப்பட்டவர்களெல்லாம் போருக்கு வருகிறார்கள். இந்த போரை கலந்து கொள்வதற்கு நாங்களும் வருகிறோம் யாரும் சொல்லலாம். நீங்களை அழைத்து செல்வதற்கு வாகனத்தை கொண்டு ஏற்பாடு செய்தீர்கள். 10 நாள் நாங்கள் போதும் எங்கள் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் சொல்லல அல்லது நாங்கள் வருவதற்கு தேவையான ஏற்பாடு செய்கிறது. இந்த போர்க்களத்தில் நாங்கள் உங்களோடு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு ஒரு வாகனத்தை மட்டும் ஏற்பாடு செய்ய சொல்லலாம்.
நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் இல்லை. யாரிடத்திலும் ஏற்பாடு செய்யவும் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனால் இந்த போர்களுடைய இதையோ வளர்ச்சியை மாற்றத்தை நபியே இந்த போரை கடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் போர்களுடைய இடத்தை வந்து போர்க்களத்தில் வருவதற்கு இந்த இடத்தில் வாகனத்தை ஏற்பதில்லை என்று சொல்லி என்னையும் எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று உங்களிடத்தை கேட்பவர்கள் சொன்னீர்கள். எப்படி உங்களை அழைத்து செல்வதற்கு தேவையான வாக்கியத்தை எந்திரத்தில் இல்லை என்று நீங்கள் சொன்னபோது அவர்கள் ஏதோ தெரிவிக்கிறார்கள். இந்த போரில் கலந்து கொள்வதற்கான திட்டங்களை செய்ய முடியாமல் அவர்கள் கவலையோடு தண்ணீர் வந்து திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் 9ஆம் அத்தியாயத்தில் 92வது இப்படி ஒரு கண்ணீரோடு திரும்பி போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு அந்த தோழர்கள் வாகன வசதி இருக்கிற ஒரே காரணத்திற்காக போர்களை கலந்து கொள்ளாமல் திரும்பி போன போது அந்த தோழர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். இவர்களுக்கு யார் வாகன ஏற்பாடு செய்து இந்த போர்க்களத்தில் அழைத்து வருவதற்கு ஆயத்தம் செய்கிறாரோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குருவை செய்ய அந்த கூட்டத்திற்கு உஸ்மான் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். யாரெல்லாம் இந்த போரை கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார்களோ வாகனத்தோடு இல்லாமல் அத்துணை பேர்களுக்கு வாகனத்தை ஏற்பாடு செய்வதை பொறுத்தியாக சொல்லலாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். என்றால் ஒரு ஒட்டகத்தை கொண்டு பேருக்கு ஆனால் அந்த ஒட்டகத்தை அழைத்து ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்வதற்கு முக்கராக இருக்கிறாரு. அந்த முக்கரா செய்வதை நான் பார்த்து சொல்லலாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறார்கள். அதே தொடர்புடைய ஒரு செய்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அஃபான் என்பவர் மூலம் அறிவிக்கப்படுகிறது. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தேன். இந்த சமூகத்திற்காக ரசூலுல்லாஹி மக்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது உஸ்மான் சொன்னார், ரசூலுல்லாஹி சொன்னார், யா ரசூலல்லாஹ் அலைஹி பிஹுல்லாஹி பி அஹ்லாபிஹா வ ஹம்தாபிஹா ஃபீ சபீலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை ஓட்டு வைக்கிற மாதிரி ஆர்வம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே யா ரசூலல்லாஹ் என்னுடைய கனவிலிருந்து நான் 100 ஒட்டகங்கள் அன்றைய ஒரு ஒட்டகம் என்பது இன்றைய பொருளாதாரத்தில் ஒரு காலை சொல்லலாம். அப்படி நான் 100 ஒட்டகங்களை கருதுகிறேன் சொல்லலாம். ஒட்டகம் கிடையாது, ஒரு ஒட்டகத்திற்கு குறைந்தபட்சம் 2 பேர் போஸ்டில் எழுதுகிறார்கள். அந்த இருவரும் மதியாவிலிருந்து புறப்பட்டு தபூக்கை அடைந்து போர்க்களத்தை விட்டுவிட்டு மீண்டும் மதியாவிற்கு திரும்பும் வரை அவர்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுவோம் எத்தனை ஒட்டகத்திற்கு 3 ஒட்டகங்களுக்கு திரும்பவும் கூட்டுகிறார்கள். தபூக்கத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டிய வாக்கியத்தை பற்றி விவரிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் மௌனமாக மீண்டும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலைய நீ அத்தனை கல்வியின் அஹ்லாபிஹா வ அஹ்லாபிஹா ஃபீ சபீலில்லாஹ். 100 ஒட்டகங்கள் சொன்னவரே கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் 200 ஒட்டகங்கள். திரும்பவும் ரசூலுல்லாஹி அவர்கள் ஆரம்பிக்கிறார், ஏற்படுகிறது. ஏன்னா சாதாரண ஒரு போர் அல்ல. திருக்குர்ஆனுடைய 9ஆம் அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். சில நயவஞ்சகர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இது என்னது மிகவும் வெயிலான நேரத்தில் நாங்கள் எப்படி இந்த போர்க்களத்துக்கு வருவதை கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் வசனம் திறக்கிறான், அன்னார் நஷ்டத்து சொல்றான், நரகத்துடைய நெருப்பு இதை விட வெப்பமான நேரத்தில் நாங்கள் போர்க்களத்துக்கு எப்படி வருவது என்று அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் வசனத்தை திறக்கிறான், இந்த வெயிலெல்லாம் நீ பார்க்காத, நரகத்தின் வெயில் என்பது இதை விட மிக கடுமையாக விருப்பம் கொண்டது என்று வசனத்தை இறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகவும் தேவையான ஒரு நிர்பந்தமான போர்கள் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே ஆரம்பிக்கிறார்கள்.
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் அலைய ஸலாத்துல்லாஹி பரீஹி பி அஹ்லாஹிஹா வ அஸாபிஹா ஃபீ ஸபீலில்லாஹ். 300 ஒட்டகங்களை நான் தருகிறேன். அந்த 300 ஒட்டகங்கள் இந்த போர்க்களத்துக்காக வருவதற்காக என்னென்ன பொருட்களை எல்லாம் சுமந்து வர வேண்டுமோ எல்லாத்தையும் சேர்த்து 300 ஒட்டகங்களையும் பேக்கேஜ் சொல்லலாம். பேக்கேஜ் நம்ம உம்ராவுக்கு போறோம், பேக்கேஜ் சொல்லுவோம். ஏன் போயிட்டு வர வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாம் அந்த பேக்கேஜ். அதே போன்று 300 ஒட்டகங்களின் பேக்கேஜ்களை நான் தருகிறேன் யார் சொல்லலாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஆனந்தப்பட்டு உஸ்மானுடைய இந்த தியாகத்தை, இந்த அர்ப்பணிப்பை யாருக்கிட்ட போய் மசூரானா முடித்து வரல, போய் வாப்பா கிட்ட கேட்டு வரேன் அல்லது வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்டு வரேன்னா சொல்லல. அந்த தேவையை பார்க்கிறார். ஒரு தேவை செய்வது முன்னாள் சகோதரர்களே, அந்த தேவையை கடப்பரிமாணத்தை நாம் பார்க்க வேண்டும். இத்தனை ஒரு வெயிலான நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்திற்கு வீரர்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வாய்த்தவர்தான் பெறுகிறார். அதை நான் செய்து தருகிறேன் யாரும் சொல்லலாம் என்று சொல்லி 300 ஒட்டகங்களே அதனுடைய ஒட்டுமொத்த அந்த சுமைகளோடு அவர் வந்தபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், பதில் போரை கலந்து கொண்டவர்களுக்கு பொதுவாக சொன்னாங்க, என்னென்ன நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார்கள். ஆனால் இந்த போர்க்களத்தில் உஸ்மான் செய்ய உரிமையை சொன்னாங்க, இந்த நாளுக்கு பிறகு உஸ்மான் எந்த காரியத்தை செய்தாலும் அது அவருக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது சொல்லி அவருக்கு மீண்டும் சொர்க்கம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கொடுத்தார். இப்படி செலவு செய்கின்ற விஷயத்தில் தனக்கென்று தனி முத்திரையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு செலவு செய்யப்பட்டுள்ளங்க. அவருடைய இலக்கு உணர்வை பற்றியும் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல யாருக்கெல்லாம் இலக்கு காட்டியிருக்கிறார் என்கிற பட்டியலை பார்க்கும்போது எந்த கட்டத்தில் யாருக்கு யாருமே இலக்கம் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருமோ அந்த கட்டத்தில் அவருக்கு இவர் மட்டுமே இலக்கம் காட்டியிருக்கிறார். உதவி செய்யவிருக்கிறது என்பதற்கு அது உண்மையிலேயே ஒரு நுணுக்கமான கலை. தேவையை அறிந்து யாருமே செய்யாத உதவியை நாம் செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதிப்பை அதிகமாக பெறுகிறார். அந்த மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ் என்று ஒரு மனிதர் இருந்தார். இது முற்றிலும் புதிய தகவல். அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ் என்ற ஒரு மனிதர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி வரும்போதெல்லாம் அந்த வழியை எழுதக்கூடிய எழுத்தறிஞர்கள் இவரை ஒருவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார். ஆனா பாருங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் சைத்தானுடைய ஊக்கலாக்கம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுறாரு, முர்த்தத் சொன்னால் மதம் மாறிடுவார். ஆரம்ப காலத்தில் சொன்னா அபூபக்கர் உமர் அந்த காலம் கிடையாது. மதீனாவின் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்துக்கு வருகிறார். வந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் எழுத படிக்க தெரிய மாறும் அந்த ஞானம் கொடுக்கிறார். வகையில் என்கிற படி அவர்களை கொடுக்கிறார். இவர் ஒரு வகையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால்குடி சகோதரர். இவருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரே பெண் பால்குடி காரணத்தினால் இந்த அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய பால்குடி சகோதரராக கொண்டிருந்தார். என்ன செய்து வருகிறார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விவரிக்கிறார்கள். எப்படி அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ் என்கிற மனிதர் எஸ்குபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறக்கூடியவராக இருந்தார். ஆனால் அத்தந்த சைத்தான் அவரை வழிகெடுத்து விட்டார். பலரிகளை கூப்பார் காபிர்களோடு அவர் சேர்ந்தார். எப்படி வழிகெடுத்தார் சைத்தான்? குர்ஆன் வசனங்களை அவ்வப்போது எழுதுகிறார். எழுதக்கூடியவர் கொஞ்சம் மனப்பாடம் செய்து விடுகிறார். மனப்பாடம் செய்து இந்த வசனத்தை அவருக்கு அவரே ரிவைஸ் செய்யும் போது இந்த மாதிரி நம்மளால ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. இது இப்படிதான் வருது. உதாரணமாக கபீர் உம்மா காண்பதுன்னு வரும். அந்த நீங்கள் அறிவதை நீங்கள் செய்வதை அறிவு சொன்னாங்க. அறிவதும் பார்க்கவும் ஒன்றுதானே. அல்லா நீங்கள் செய்யக்கூடியதை பார்க்க சொல்லுவாங்க. அல்லாஹ் இலக்கம் கொண்டவன் அப்படின்னு வர முடியும். கப்பூர் வண்டி இலக்கம் கொண்டவன் இருப்பையாளர் எல்லாம் ஒன்றுதானே. நம்மளே கப்பூர் சொல்லணும். நம்ம வண்டி இப்படி செய்து அவர் என்ன செய்யறார்? ஒரு மனோரீதியான ஒரு குழப்பத்தை அவருக்கு செய்தான் கொடுக்கிறார். சில பேர் குடும்பத்தில் பார்க்கலாம். சில பேர் சொன்னால் சில பேர் ஒரு விதமாக நடப்பார்கள். அவர்களை எந்த வகையிலும் திருப்திப்படுத்த முடியாது. அது காரணம் என்னன்னா சைத்தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி விட்டாங்க.
குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பாத்தீங்களா, எஹ்தி மையஸா வதுல்லி மையஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கக்கூடிய வசனங்களை கொண்டு தான் ஆடிப்பதற்கு நேர்த்தியை கொடுக்கிறான், ஆடிப்பதை நிறுத்தினான், வழிகெடுக்கிறான். அதே போன்று இவர் ஒரு கட்டத்தில் வழிகட ஆரம்பித்தவுடன் இஸ்லாமிய சட்டப்படி ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு இஸ்லாத்தை வேண்டாம் என்று சொல்லிட்டு போனார்னா அவருக்கு நல்லது என்னங்க, அவரை குடித்துவிட வேண்டும். இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கு. இல்ல என்ன செய்ய விடுகிறார், ஒரு கட்டத்தில் உப்பாதோடு போய் சேர்ந்து திருக்குறான் வசனங்களை கொஞ்சம் விமர்சிக்க ஆரம்பித்து விடுகிறார் அல்லது கேள்வி செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அப்போதுதான் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருகிறது. மக்காவுக்கு வந்தவுடன் எதிரிகளாக இருந்தவர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறார்கள். அபூ சுஃபியானை மன்னித்தார்கள். மிகப்பெரிய குறைசி தலைவர்களை எல்லாம் மன்னித்தார்கள். யாரெல்லாம் தன் வீட்டு வாசலை கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள் உள்ளே போகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு சொன்னார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 நபர்களுக்கு மட்டும் மன்னிப்பே இல்லை என்று சொல்லி அந்த பேரை சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லியிருந்தார்கள். அதில் ஒருவர் இந்த அப்துல்லாஹ் இப்னு சஅத் அன்சாரி வேண்டும். என்ன செய்யலாம், ஆனால் அவர் மீது இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று செய்கிறார். செய்தி அவருக்கு போய்விடுகிறது. பத்து மக்காவின் போது எல்லாருக்கும் மன்னிப்பு, இவருக்கு தவிர என்ன செஞ்சா தப்பிக்க முடியும் என்று யோசித்து நேராக அவர் போவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் தான் இறக்கப்படம் கொண்டு வராங்க. இறக்கப்படம் கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட உஸ்மான் ரலியல்லாஹுடைய இறக்கப்படம் என்று படித்து பார்க்கும்போது இளைய மனதோடு தான் இருக்கிறார். அப்போ உஸ்மான் அப்பான் அவர்களுடைய இடத்திற்கு போன இந்த அப்துல்லாஹ் இப்னு அபீ ஸரஹ் உஸ்மான் அவர்களிடத்திலே போய் சொல்கிறார், இதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கொள்வதற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள், நீங்கள் தான் எப்படியாவது ரசூல் அவரிடத்தில் எனக்காக பேச வேண்டும் அப்படின்ன உடனே உஸ்மான் இப்னு அஃபான் அவரை அழைத்துக் கொண்டு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார். போய் யா நபி அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, பாஜிர் அப்துல்லாஹ் ரசூலுல்லாஹி மன்னித்தவர்களை வயது செய்து நேரா போய் கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையை உயர்த்தி பார்க்கிறார்கள். பக்கத்திலே அப்துல்லாஹ் இஸ்லாமிய சட்டப்படி நபிகள் நாயகத்தின் தீர்மானத்தின்படி அவர் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும். ஆனால் இவருக்காக வேண்டி வந்து சேர்ப்பவர் யார்? உஸ்மான் இப்னு அஃபான். இந்த பக்கம் சொல்கிறார்கள் உஸ்மான் கடமை சொல்கிறார், யார் சொல்லலாம் வாணி அப்துல்லாஹ் அல்லாஹ்விலே அப்துல்லாஹை மன்னித்து திரும்பவும் தோழர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். உஸ்மானையும் பார்க்கிறார்கள், அப்துல்லாவையும் பார்க்கிறார்கள். மூன்றாவது முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திரும்பவும் உஸ்மான் இப்னு அஃபான் சொல்லலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டி 3 முறைகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபானுக்கு பதில் செய்து கொடுக்கிறார்கள். சந்தோஷமாக உஸ்மான் அவர்களும் இந்த அப்துல்லாஹ் போய்விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்துவிட்டார்களே, கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு முதல் முறையாக தீர்மானத்தை மாற்றியிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எது செய்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. அப்படிதானா? எது செய்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற வகை. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிக்கிறான், நாடியவர்களை தண்டிக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அனுமதி வந்திருக்கும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முடிவுக்கு வர வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் போனதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சி இருக்கிற தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க, மானதிரியா சொல்லலாம் மாஃபி நஃப்ஸா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அமா கானத்தையும் ரஜுலன் ரஷீதும் யகூல் இலா ஹாதா ஹைது ரஆனி கஃபத்து யதி அன் பைத்திஹி ஃபயஸ்லுஹு. யப்பா, இவ்வளவு தோழர்கள் நீங்க இருக்கிறீங்களே, ஏற்கனவே இவரை கொல்ல வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேனே, நான் அவருக்கு பைபிள் கொடுக்க வரும்போது ஏன் உங்களில் யாரும் வந்து என் கரத்தை கருத்து அவரை கொல்லவில்லை கேட்கிறாங்க. அவரை கொல்ல வேண்டும். ஆனால் இங்கே நடப்பதோ உஸ்மான் அவர்கள் தலையிட்டு விட்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அவர்களுடைய அந்த பரிபூர்ணமான பற்றிற்காக வேண்டி கிடைக்கும் உஸ்மான் அவர்கள் அப்துல்லாஹ்வுக்கு உதவி செய்வதற்கு எந்த வகையிலும் பின்னணி காரணம் இல்லை. அவர் வந்து உதவி செய்கிறார் என்பதை தவிர, அவர் வந்து உஸ்மான் அவர்களுக்கு ஒரு பால்குடி சகோதரர் என்கிறதை தவிர இந்த அப்துல்லாவின் மூலம் உதவி பெற்றோ, இந்த அப்துல்லாவின் மூலம் தேசமான ஒத்துழைப்புகளை பெற்றோ வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவர் உஸ்மான். ஆனால் ஒரு இரண்டு குணத்திற்கு
காரணத்தினால் பேசி அனுமதி வாங்கி அவருடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பையே பெற்றுவிட்டு காப்பிட்டு போனாரு உஸ்மான் அலி. நான் இந்த போராட்டத்தையும் காட்டப்படுத்துவேன். கேட்கிறேன் என்னமா யாரும் சொல்றாரா உஸ்மான் கிட்ட நீங்க பேசிட்டு போது நாங்கள் முடியும். நீங்க சும்மா ஒரு கண்ணை வச்சு காட்டுறதா நான் எடுத்து சொன்னாங்க. உஸ்மான் நீங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி கஞ்சாலை காட்டுறதா தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த கஞ்சாலை காட்டி வியாபாரம் செய்வதற்கு கடையில் உட்காந்து இருப்பார் வாங்கினா ஒரு கஸ்டமர் வருவார், இன்னொரு கஸ்டமர் அங்கே நிற்பார். 2 பேருக்கும் ஒரே ஒரு ரேட்டு பேசுறாங்க. அந்த வியாபாரத்துக்கு மட்டும்தான் இவர்கிட்ட பேசிட்டு இருப்பார், அவர்கிட்ட கண்டு விளையாடிட்டு இருப்பார். எப்படி 2 பேரை டீல் பண்றாரு அவர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் சரி, செயலும் சரி, சிந்தனையும் சரி, உள்ளகமும் சரி, வெளிரகமும் சரி ஒன்றே அல்லவா? அப்போது கோலத்தை கேட்கிறவர் யார் சொல்ல அவர் மத்தனை அன்பிக்கையாக சொல்லலாம். உங்கள் கண்டால் ஒரு ஜாதி காட்டிருக்கிறாரு உஸ்மான் சொல்லும் போது இங்க திருப்பமாக நம்பி இப்படி கண்ணை காட்டியிருந்தால் அவர் நபிகள் சொல்லும் போது நபிகள் நாயகம் சொன்ன உணர்ச்சிபூர்வமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கொள்கைபூர்வமான வகையில் புராணத்தை நபிகள் நாயகம் போது காட்டுறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த அளவுக்கும் கஞ்சாவை காட்டுவது என்பது ஆகாத காரியம் என்று புராணம் சொல்றது. எந்த நபியாக இருந்தாலும் நேரடியாக தான் பேச வேண்டும் தவிர கண்ணீர் காட்டி பேசக்கூடாது. இன்றைக்கு நம்ம ஒரு சாதாரண விளையாட்டாக கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சரியின்படி ஆய்வு செய்யும் போது அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஒருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரியாமல் அவரை குறித்து இன்னொரு விதத்தில் கஞ்சாவை காட்டி பேசுவது என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு நடந்து கொள்ளும் போது குறிப்பாக அப்துல்லாஹ் நபி அவர்களுடைய பேச்சிலே அவர்கள் தோழர்களை இப்படி சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்காமல் இருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை அந்த தோழர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த செய்தி நசாயி, அபூ தாவூத் போன்ற ஆதாரப்பூர்வமான செய்தியாக இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அப்துல்லாஹ் பின் அலிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை உஸ்மானுடைய கிலாபத்தின் போது இந்த சம்பவத்தை நம்ம மனசுக்கு வச்சு அந்த கிலாபத்தை படிக்கும் போதுதான் ஒரு சில உண்மையான விவரங்கள் நமக்கு புரியும். அதனால தான் நமக்கு அடுத்து சொல்வதே இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அன்பை பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பெற்று நபிகள் நாயகத்தின் மூலமாக பல சந்தர்ப்பங்களில் துஆவை பெற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் தருவாயில் உண்மையிலேயே அதிக கவலைப்பட்ட தோழர்களில் ஒருவராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். பெருமானாருடைய பிரிவை கண்டு மிகவும் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். பொதுவாக உஸ்மான் அவர்களுடைய ஒரு வழக்கம் என்று சொன்னார், தன் மீது அன்பு காட்டுகிற அல்லது தான் பொருள் மீது அன்பு காட்டுவருடைய இழப்பை அந்த பிரிவை அவர்களால் தாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு நண்பர்களை பார்க்கலாம், நெருக்கமான நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் சீரத்து ஒரு பிரிவு இருக்குன்னா அந்த பிரிவை சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் சிலர் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவே மாட்டார்கள். இவ்வளவு அன்பாக நான் படைக்கிறேன், ஆனால் என்னுடைய திருமணத்தில் சொல்லலையே. இவ்வளவு அன்பாக படைக்கிறோம், ஆனால் உங்களுக்கு குழந்தை விஷயத்திற்கு சொல்லலையே. இவ்வளவு நெருக்கமாக நான் படைக்கிறோம், ஆனால் வீடு கட்ட விஷயத்திற்கு சொல்லலையே. காட்டி பல உறவினர்கள் பல ஆண்டுகள் பேசாமலேயே எடுத்துக்குமா இல்லையா? பத்திரிகைக்கு புரிவாங்க. இவர் ஏதோ ஒரு விஷயத்தாக வராமல் போயிட்டாருன்னா அடுத்த நாள் காலையில் கூட்டம் எது மாமனார் ஒன்ன பெற்றவரை நேரம் வீட்டை வந்து நிற்பாரு. நான் அவனுக்கு என்ன பாவம் இல்லை, நான் அவனுக்கு என்ன பிரச்சனை பண்ணேன், ஏன் கையாளத்துக்கு வரல என்றால் ஒரு பிரிவையோ அல்லது ஒரு இழப்பையோ தாங்க முடியாத தன்மைகளை கல்லாய் செய்தியை கொடுத்திருப்பான். அப்படிப்பட்டவர்களால் மகனை இழக்கும் போது அழுதார், முதல் மனைவி இழக்கும் போது அழுதார், இரண்டாவது மனைவி இழக்கும் போது அழுதார். அதே போன்று அவர்களை இழக்கும் போது அழுகைக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டது. அதிகம் வருகிறது, கபடி என்கிற வரலாற்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு மதீனாவில் உள்ள ஒரு ஓரத்தில் ஒரு ஓரமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறார். உஸ்மான் உட்கார மாட்டார். அவர் உட்கார்ந்த இடமும் நீட்டா இருக்கும், அவர் பேசுற நீட்டா இருக்கும். ஆனால் பெருமானாருடைய அந்த மரணத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு இடத்திலே போய் அப்படியே சோர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி ஒரே உறுதியா இருக்கும்போது எல்லாரும் பயிற்சி சுத்தத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையா அன்சாரிகளுக்கும் மகாஜர்களுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் போன்றவர்கள் எல்லாம் ஆவேசமாக பேசினார்கள். அதற்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் அபூபக்கர்
முக்கியமான கலிப்பாவால் ஆனார்கள் செய்தியை படித்தோம். ஆனால் இந்த சம்பவங்கள் எதிரிலேயே உஸ்மானுடைய பேர் அடிபடவில்லை. ஏன்னா அவர் எல்லாரும் விலகி நபிகள் நாயகத்துடைய மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தார். சொல்கிறார் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வயதை கொடுக்கப்படுவதற்காக நான் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனேன். எப்படி பாருங்கள், ஒரு சூரிய அபூபக்கர் அவர்கள் வயிற்றில் கொடுக்கப்பட்ட இது மர்தபி உமர் உஸ்மானே என்று செய்தி சொல்கிறார். உமர் என்னை கடந்து செல்கிறார். எனக்கு சலாம் சொன்னார். ஆனால் அவர் சலாம் சொன்னது என்னால் நான் கவனிக்கவே இல்லை. சில பேர் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, நம்ம பார்க்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்மள பயால ஒரு பேருக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாரும் நீங்க பார்க்கிற மாதிரியே தெரியுது. ஆனா எத்தனை பேர் இதை கரெக்டா பார்க்க நல்லா தெரியும். என்ன அப்படின்னு மழை பெய்யுது, நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணுமே அப்படின்னு நிறைய பேர், நாளைக்கு வேலைக்கு போனா எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர், இப்படி பலத்தனைகள் மனசுக்குரிய ஓட்டங்கள் இருக்கு. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் பிறகு தன்னுடைய முழுவதும் நபிகள் நாயகத்துடைய வஃபாத்தை பற்றியே ஓடிக்கொண்டிருக்கிறது. உமரப்பட்டால் கொஞ்சம் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதுக்கு தன்னை சரியாக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். நேரம் உஸ்மான் இருக்கிறாரு, அப்படி கொண்டிருக்கிறார். உமர் அவர்களுக்கு ஆச்சரியம், அவர் சலாமுக்கு பதிலே சொல்லல. ஆனால் அவர் மீண்டும் பஞ்சாயத்து பண்ணல. ஏன்? அடுத்த ஒரு யுத்தத்திலேயே வேலை இருக்கு. அங்க போய் எல்லாம் முடித்த உடனே அபூபக்கர் கலீஃபாவானதுக்கு அப்புறம் தான் இந்த பஞ்சாயத்தையே சொல்றாங்க. பார்த்து இந்த மாதிரி உஸ்மானுக்கு நான் சலாம் சொன்னேன், ஆனால் எனக்கு ஒரு பதிலே சொல்லல. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சகோதரத்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, அந்த சகோதரத்துவம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவர் பிரச்சனையாக கையெழுத்து அந்த இரண்டு சகோதரர்களுக்கு உஸ்மானையும் கூப்பிடுகிறார், உமரையும் கூப்பிடுகிறார். இந்த உஸ்மான் உமருக்கு சலாம் சொன்னாரே, நீங்கள் பதில் சொல்லவில்லையாமே என்று சொல்லும் போது நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்களே, ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னு ஒண்ணுதான் அவருக்கு நினைவு வருகிறது. ஆமா நான் உட்கார்ந்து இருந்தேன், ஆமா நீங்க கூட இருந்துச்சு, அப்ப நான் அவங்களுக்கு சலாம் சொன்னேன். அப்படியா? உண்மையிலேயே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த விஷயத்தை குறித்து மீண்டும் மீண்டும் கொண்டிருந்ததுனால என்னால என்ன சொல்லி அப்படித்தான் அவர் சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை என்பதற்காக வருத்தத்தை தெரிவித்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய விழாவில் உஸ்மான் அவர்கள் ஒரு முதன்மை அமைச்சரை போல் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு அடுத்தபடியாக அபூபக்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். வீரை கட்டி அந்த செய்திகளெல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. அதே போன்று உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு முன்பு குறிப்பாக உமர் அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் இருவரும் தோழர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார் என்கிற செய்தியை பார்த்தோம். அது ஒருவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு செய்யறாங்க, எந்த அளவுக்கு பதில் சொல்றாங்கன்னா, உமருடைய வெளிப்படையான வாழ்க்கையை விட அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை மேலானது. அவர் வெளியே பார்த்ததான் கோபப்படுற மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே உமர் இலங்கைய மனம் கொண்டவர் இருக்கிற செய்தியை இந்த உலகத்திற்கு உணர்த்தியதும் உஸ்மான் ரலியல்லாஹு தான். அதற்கு பிறகு கலீஃபா உமருடைய ஆட்சி காலத்துல, உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு சகோதரர்களே. உமர் அவர்கள் மிக சீரிய ஆட்சியை செய்தார்கள். அதற்கு பக்கபலமாக இருந்த தோழர்களில் உஸ்மான் அவர்களை முதல் வரிசையில் இருந்த எந்த அளவுக்கு என்று சொன்னால், கலீஃபா உமருடைய ஆட்சி காலம் என்று சொன்னாலே அது ஒரு பொற்காலம் என்றெல்லாம் நம்ம படிப்போம், எவ்வளவு ஒரு சிறந்த காலம் என்று படிப்போம். ஆனால் யாருக்கும் அடிதற்கும் என்பதை போல் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்திலும் ஒரு கட்டம் மிகப்பெரிய பரிசுத்தத்தை மதீனாவில் அந்த ஆட்சிக்கு பேர் ஆமுர் ரமாதா, தங்க ஆண்டு என்று அதற்கு பேர். மிக தெரியாது சொல்ல வேண்டுமானால் ஹிஜ்ரி ஆண்டு 17ஆம் ஆண்டு இறுதியிலிருந்து 18ஆம் ஆண்டு வரை ஒரு வருட காலம் சில அறிவிப்புகள் வருகிறது. 9 மாதங்கள். 9 மாதங்கள் கலீஃபா உமருடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய சிறப்புகள் வந்தது. அந்த டைம்ல தான் நம்ம ஹதீஸ்ல படிச்சிருக்கோம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வைத்து உமர் ரலியல்லாஹு என்ன தொழுகை நடத்தினாங்க? என்ன தொழுகை நடத்தினாங்க? மழைக்காக வேண்டி ஒரு தொழுகை நடத்தினாங்க. ஹதீஸ்ல படிக்கலாம். அவருக்கு நபிகள் அதாவது தொழுகையில் ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்று ஒரு தொழுகை உண்டு. ஒரு பஞ்சம் ஏற்பட்டால் மழை வராமல் போனால் மழையை வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். அந்த தொழுகைக்காக யாரை முற்படுத்த வேண்டும் என்றால், வயதில் மூத்த இஸ்லாத்தில் இருந்த ஒரு பேருதலானவர் என்று மக்களால் அறியப்பட்ட ஒரு நல்ல மனிதரை முன்வச்சுதான் என்ன செய்யணும்? அந்த தொழுகையை நடத்த வேண்டும். அது
உமர் இப்னு கத்தாப் அவர்கள் நடத்திய இந்த தருணத்தில் தான் அந்த கொள்கைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தந்தையோடு பிறந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த கட்டத்தில் ஒரு கட்டம் உமர் இப்னு கத்தாப் ஒரு பக்கம் இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக பல வேலைகள் செய்தாலும் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க? வரலாறுகளில் வருகிறது, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடும் போது சில பேர் யாத்திரம் கேட்க வருவார்கள். அப்படி வருபவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக பலர்கள் தருவார்கள். ஆனால் இந்த ஆபு ரமாதா என்று வரும்போது, இந்த பஞ்சாபி என்று வரும்போது யாத்திரம் கேட்பதற்கு கூட ஆட்கள் இல்லையா? இதை குறித்து உமர் இப்னு கத்தாப் கேட்கிறார். அப்போது பதில் சொல்லப்படுகிறது, அமீருல் முஃமினீன் அவர்களே, யாத்திரம் கேட்டாலும் யாருக்கும் தருவதற்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னபோதுதான் உமர் இப்னு கத்தாப் நம்முடைய பைத்துல் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான பொருளாதாரத்தை விரித்து வைத்து உமர் இப்னு கத்தாப் அவர்கள் செலவு செய்கிறார். எப்படி? உதாரணமாக அவ்வப்போது இரவு நேரத்தில் விருந்தை படைத்து ஊரில் உள்ள எல்லாரையும் அழைத்து உமர் இப்னு கத்தாப் அவர்கள் உணவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திருக்கிறது. அது ஒரு செய்தி. அந்த ஆபு ரமாதா என்கிற அந்த 10 ஆண்டை சமாளிப்பதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் செய்த ஒரு காரியம் மிகப்பெரிய காரியமாக வரலாற்றை எப்படி? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய வியாபாரி சகோதரர்களே, சிறிய தேசத்துக்கு போகிற வியாபாரம் செய்கிற பெரிய அளவு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வருகிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரும்போது என்ன கொண்டு வருகிறார்? பேரிச்சம்பழம், எண்ணெய் வகைகள், இந்த பயிர் வகைகள், இவைகளை எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த வாணிப கூட்டத்தில் கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் ஊரில் உண்பதற்கு ஒன்றுமில்லை, விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, வியாபாரிகளே வியாபாரம் செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு காசு அதிகமாக இருக்கிறது ஒண்ணு, ஆனா அதிகமாக விற்பதற்கு கூட சரக்குகள் சொன்னது எவ்வளவு பெரிய பஞ்சம். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் கொண்டு ஒரு பெரிய மூட்டைகளோடு ஊருக்கு வந்தவுடன் உஸ்மான் அவர்களை சந்திக்க பெரும் பெரும் வியாபாரிகள் போகிறார்கள் மதீனாவுக்கு. வியாபாரத்திற்காக வேண்டி போய் உஸ்மான் அவர்களிடத்திலே வியாபாரம் செய்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? உஸ்மான் அவர்களே, நீங்கள் சிரியாவில் வந்திருக்கிறீர்கள், நிறைய பண அதாவது உண்ணக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கு அப்படியே டபுள் மடங்கா நாங்கள் பார்க்கிறேன். இல்லை, இதை விட ஒருத்தர் வந்து எனக்கு நிறைய லாபம் திரும்ப சரி 2 மடங்கு தானே சொன்னோம், 2 மடங்கு நாங்கள் 3 திரும்ப எக்ஸ்ட்ரா தரோம், இதை விட நிறைய தரதா எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கேட்கிறாங்க, இந்த வியாபாரிகளே இங்க யாரு பத்தி எப்படி நீங்க வந்து 1 கிரகத்தை எக்ஸ்ட்ரா தர முடியும், 2 கிரகத்தை எக்ஸ்ட்ரா தர முடியும், ஆனா அந்த ஒண்ணுக்கு 10 மடங்கா தரா. நான் இந்த ஏழை எளிய மக்கள் கஷ்டத்தில் போய் பார்த்தவுடன் இதை நான் அல்லாஹ்வுக்கு நான் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவில் இருக்கிற ஏழை முஸ்லிம்களுக்காகவும் நான் கொண்டு வந்த அத்தனை உணவுப் பொருட்களையும் அத்தனை வியாபார லாபங்களையும் விற்றுவிட்டேன் என்று சொல்லி அத்தனை கஷ்டப்பட்டு சிறிய நேரத்திலிருந்து அவர் முதலை போட்டு வியாபாரம் செய்து லாபம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அந்த ஆபு ரமாதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த 10 ஆண்டை சமாளிப்பதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தார். சொல்லும் போது அதிகாரிகள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்? இந்த துனியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது, நாம் வாழப்போகிற வறுமை வாழ்க்கை நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு கம்பாரிசன். உதாரணமா உலக அறிவதற்கு ஒரு 1000 ஆண்டு இருக்குன்னு எக்ஸாம் 500 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா என்ன இருக்கும்? உலகத்தில் 500 வருஷம் முடிஞ்சிச்சு, மறுமையில் 500 வருஷம் நெருங்கிச்சு. அதனால அவர் சொல்றாரு, உலகம் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது, மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திற்கும் அல்லாஹ் சில பேரை படைத்திருக்கிறார், மறுமைக்கும் பல சிலரை எல்லாம் படைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் உலகத்தை தேர்ந்தெடுக்கிற மக்களாக இருக்காதீர்கள், மறுமையை தேர்ந்தெடுக்கிற மக்களாக இருங்கள் என்று சொல்லிட்டு ஒரு அழகான தத்துவத்தை சொல்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? மக்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அமல் என்று ஒன்று உண்டு, இஸ்லாம் என்று ஒன்று இல்லை. இஸ்லாம் என்னது? கேள்வி கணக்கு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு நாள் செய்யலாம், அண்ணா இங்கே கேட்க போறேன், கேட்க மாட்டான். இங்க செயல்பட்டு தான் பார்த்து கேள்வி கணக்கு இல்லை. ஆனா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா கேள்வி கணக்கு தான் இருக்கு, செயல் இல்லை என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அடியவர்களப்பா வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்த தர்மத்தோடு தொடர்புபடுத்தி சொன்னதாகவும் வரலாற்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அபூபக்கருடைய காலத்தில் சரி, உமர் ரலியல்லாஹு காலத்தில் சரி மிகச்சிறந்த ஒரு
செலவு செய்யக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு மிகப்பெரிய ஆலோசனைகளை தரக்கூடியவராக, இஸ்லாமான முறையில் மக்கள் சேவையில் ஈடுபடக்கூடியவராக உஸ்மான் அலி அவர்கள் இருந்திருக்கிறார். அதனால அவங்க நம்ம ஆரம்பத்திலே படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், மக்கள் சேவை, பப்ளிக் சர்வீஸ், உதாரணமாக திறன் வாங்கி கொடுக்கிறது, பள்ளிவாசல் புறப்படுகிறது, பஞ்சாண்டு பொருளாதார நிவர்த்தி செய்வது, இதெல்லாம் உண்மையிலே மக்கள் சேவை. இந்த நேரத்தில் தான் நான் பார்த்ததை போல உமர் அவர்கள் 23ஆம் ஆண்டு ஹிஜ்ரியில் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதற்கு பிறகு 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை என்ன செய்கிறார்கள்? உமர் அடுத்த தேர்தலில் அல்லது அடுத்த கலீஃபாவாக யார் வர வேண்டும் என்ற விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 6 பேரை தேர்ந்தெடுத்தார் என்பதை உமருடைய வரலாற்றை பார்த்தோம். இந்த 6 பேரில் உஸ்மான் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை இப்போது பார்க்கிறோம். என்ன நடக்குது? துல்ஹஜ் மாதம் அந்த 23ஆம் ஆண்டில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த கொல்லப்பட்ட அந்த தருணத்திலும் குத்தியுமாக கொலையுமாக அவர் இருக்கக்கூடிய தருணத்திலும் என்ன செய்தார்? அந்த 6 சீனியர் சஹாபாக்களை உமர் அவர்கள் மசூரா கமிட்டியாக நியமிக்கிறார்கள். இந்த 6 பேரை யார் என்றால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்பட்ட அசரத்தில் முபஷராக உள்ளவர்கள். யார்? உஸ்மான், அலி, ஜுபைர், தல்ஹா, சஅத் இப்னு வக்காஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்பட்ட 10 பேர் 6 பேர் இருக்கிறார்கள். மீதி 4 பேர் யாரு? அபூபக்கர் இறந்துட்டாங்க, உமர் அவருக்கு கொல்லப்பட்டுட்டார், அவர் என்ன பண்ணிட்டாரு? கொல்லப்பட்டுட்டார். நீங்கிறது ஒரே ஒரு தான். அவர் பேர் இல்ல, உமருடைய யாரும் தெரிகிறது. அவர் யாரு பார்த்தா சயீத் இப்னு ஸைத். அவர் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய தகப்பனாரின் தம்பி மகன். அப்ப இவர் யார்? ஒரு பெரிய கசின் பிரதர். அரபுகளை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, தாய் வழி சொந்தத்தை விட தந்தை வழி சொந்தத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பெரும்பாலும் எல்லாருமே அப்படித்தான். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தான் நம்ம என்ன செய்யறோம்? தந்தை உண்மை என்ன தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் புராணங்களை சரியானபடி நீங்கள் சரியாக உறவுகளையும் ரத்த பந்தங்களையும் ஆய்வு செய்யும் போது முதலில் தந்தையும் தந்தை சார்ந்தவர்கள். தாயின் அதிக அன்பையும் நல்ல, ஆனால் தாயின் உறவா தந்தையின் உறவா என்று வரும்போது முதலில் தந்தையின் உறவு தான். அதுதான் சரியாக நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக திருக்குறள் நீங்க யாரை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லா முதல்ல தந்தை உறவு. அதே போன்றுதான் அருள்பை என்று அறியப்பட்டவர்கள் யாருக்கு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவர்கள், நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிறந்தவர்கள். அப்படிதான் ஒரு இருக்கிற நபிகள் நாயகத்தின் மனைவி ரீதியாகவோ தாயார் ரீதியாகவோ வராது. அப்போ கதிர்பந்தர் என்று சொல்லப்படக்கூடிய தாய் வழி, அதாவது தந்தை வழி பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நெருங்கிய உறவுகளாக பார்க்கப்பட்டவர்கள். அப்போ அவரை இந்த விழாவுக்கு என்ன செய்யல? உமருடைய வந்து விளங்காவளுக்கு 10 பேர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கொல்லப்பட்டவர்கள். அதில் 6 பேர் இருக்கிறாங்க. அதில் அபூபக்கர் சித்திக் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதே போன்று உமர் அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார். அந்த மீதி இருக்கிற ஒருவர் யாரு சொன்னா சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யாரு? உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய தகப்பனாரின் சகோதரின் மகன். அதாவது சயீத் இப்னு ஸைத் இப்னு கத்தாப். இவர் உமர் இப்னு கத்தாப், அவர் சயீத் இப்னு ஸைத் இப்னு கத்தாப். அதான் என்ன செய்யற? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரையும் இங்கே சேர்க்கிறீர்கள். இன்னொரு பேர் சொல்லணும்னா, இப்ப எந்த அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறி சொன்னா, தாய் வழி தந்தை வழி உறவை காட்டிலும் மனைவி வழி உறவுக்கு தான் இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தவறு கிடையாது. எல்லோரும் உறவினர்கள் தான், சொந்தக்காரர்கள் தான், எல்லோருக்கும் வேணும். ஆனால் நம்முடைய தாய் வழி தந்தை வழி உறவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனைவி வழி உறவுகளை மட்டும் நம்ம பார்த்தோம் சொன்னா உண்மையிலே அல்லாஹ்வுக்கு மட்டும் நமக்கு மனைவியின் சந்தோஷத்திற்காக வேண்டி இன்றைக்கு பல குடும்பங்களில் தாயோடு உடன் பிறந்தவர்களை நாம் புறக்கணிக்கிறோம், தந்தையோடு பிறந்தவர்களை புறக்கணிக்கிறோம். இன்னும் பல குடும்பங்களில் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளை கூட புறக்கணிக்கிறோம். சகோதரர்களே, உறவை பேசுவது என்று வரும்போது உண்மையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எப்படி உறவை காட்டிக் கொடுத்தாரோ அப்படி பார்க்கணும். அப்போ உமர் இப்னு கத்தாப் இலாமத்துக்காக வேண்டி ஆட்களை நியமிக்கும் போது தன்னுடைய சகோதர உறவுமுறைகளை வரக்கூடிய அந்த சைக்கிள் செய்தவர்களை உமர் இப்னு கத்தாப் இந்த சூறாவில் சேர்க்கவில்லை. அதே போன்று அப்துல்லாஹ் உமரை சேர்த்தார். என்ன சொல்லி சேர்த்தாங்க? இவர் ஜஸ்ட் பார்வையாளராகத்தான் இருப்பாரே தவிர, இந்த மசூராவை நடத்தக்கூடியவராகத்தான் இருப்பாரே தவிர, இவரை என்ன சேர்த்தக்கூடாது, கலீஃபாவை சேர்த்தக்கூடாதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் உமர் இப்னு கத்தாப் போட்டா போனாங்க. இப்போ இந்த 6 பேர் உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி வந்தார்? இந்த 6 பேரை நியமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திறமையாக உமர் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஒருவருக்கு பவர் ஆஃப் பட்டார் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நியமன திறனை கொடுத்தார். இப்ப 6 பேருக்கு கருத்து வேறுபாடு வருது. இவர் அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், யார் இருக்கிறது?
புரிஞ்சு என்ன பண்ணிருக்க முடியும். அப்ப என்ன சொன்னாங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவருக்கு தான் உறுதி இருக்கிறது. அவருக்கு இந்த 3 பேர் இவரை சொல்றாங்க, அந்த 3 பேர் இவரை சொல்றாங்கன்னா அப்துல் ரஹ்மான் தெரிஞ்சிருக்கிறாரோ அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற முடிவு வரைக்கும் அறிவித்தா உமருடைய சொல்லிவிட்டுதான் இருந்து போனார்கள். இப்போ அந்த மசூராவை நடத்துவது, அதுக்குண்டான தேர்தலை வைப்பது, சகாபாக்களுடைய கருத்தை கேட்பது, இறுதியில் யார் செழிப்பா என்கிற அறிவிப்பை தருவது, இது எல்லாமே யார் செய்யறது? அப்துல் ரஹ்மான் அவன் எந்த அளவுக்கு ஒரு பேருந்தோடு, ஒரு இஸ்லாமோடு, ஒரு இறையற்றத்தோடு மக்களின் கருத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய மகப்பத்தையும் பிரதிபலித்து இந்த ஒரு மசூராவை நடத்தினார் என்பது இஸ்லாமிய குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் என்ன செய்தார்? அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாரையும் பார்க்கிறார். அலி, ஜுபைர், தல்ஹா, அப்துல் ரஹ்மான், அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் அவரே இருக்கிறார். அந்த 10 பேர்ல இந்த 6 பேரு அபூபக்கர், உமர், அபூ உபைதா 3 பேர் இறந்து விட்டார்கள். இன்னொருத்தர் உறவு இருக்கிறதால் அவருக்கு என்ன செய்தாங்க? உமர் அவர்கள் இந்த 6 பேரை நியமித்ததற்கு பிறகு அபூ தல்ஹா என்கிற ஒரு நபித்தோழர், அவர் யாரு? அன்சாரி தோழர். அவருக்கு ஒரு விசுவாசம் கொடுக்குறாங்க. அதாவது எல்லாரும் இருந்தவங்க முன்னாடி அன்சாரிகள் சொன்னா அவங்க மனசுல எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சூறாவை நடத்துவதற்கான செக்யூரிட்டி போர்ஸ், பாதுகாப்பு படையை அபூ தல்ஹாவுடைய தலைமையில் உமர் 50 பேரை அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இத்தனைக்கும் சாதாரணமான மரணம் அல்ல, ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் அந்த மரணத்திலையும் ஒரு அபூ தல்ஹாவை கூப்பிட்டு ஒரு 5 பேர் கொண்ட ஒரு படையை செய்யணும். இந்த மசூரா நடக்கும்போது வெளியே பாதுகாப்பு பணி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இறந்து போனார்கள். என்ன செய்யறது? முதல் மசூரா உடனேலாம் உடனே டக்குனே உமர் சொன்னோன்னு அடுத்த நாள் கலிஃபாய்தான் இருக்கிறாருங்க. செல்பாதான் உஸ்மான் கலிஃபா வந்திருக்கிறாங்க. முதல் மசூராவில் என்ன இருக்கிறது? அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார். இதில் 6 பேர் நான் சொல்கிறோம் என்றால் முதலில் ஒவ்வொரு முறை என்ன செய்யணும்? தக்லீஃப் செய்வதற்கு முன்னிலைப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய சரியத்தின்படி பொதுவாக இருக்கிற யாரும் நான் வீடாக வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவர்களுக்கு கௌரவம் கூடாது. ஒரு கட்டத்தில் ஒரு தோழர், ஒரு சகாபி நீங்களாக கேட்டு பெற்றால் புள்ளி செய்தால் உங்களுக்கு தோழரை தான் கிடைக்கும். அதனால் நீங்க கேட்டு வாங்கக்கூடாது. இன்னொரு அறிவித்தலை இன்னொரு கேட்கும் போது லாபத்தை பொறுப்பை கேட்டு பெறாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த 6 பேர்ல எனக்கு வர முடியாது, எனக்கு தான் வர முடியும். அப்ப 6 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. இந்த 6 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. யார்? சுபைர் அவ்வா, தாரிக் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சுபைர் தல்ஹா போய்தான். இந்த 3 பேரும் அடுத்த ஒவ்வொருவரை சொல்லி இந்த 3 பேர் வருகிறாங்க. இப்ப இந்த சிறப்பு எத்தனை பேர் இருக்கா? 3 பேர் தான். ஒன்று அப்துல் ரஹ்மான், இன்னொன்று அலி, இன்னொன்று உஸ்மான். இப்போ இந்த 2 பேர்ல அப்துல் ரஹ்மான் யாரை சொல்றாரோ அவர் தான் இருப்பாங்க. ஏன்? அத்தனை மெஜாரிட்டி. அலி சொன்னாலும் அலி அப்துல் ரஹ்மான் 2 ஓட் ஆயிடுது. உஸ்மான் சொன்னாலும் அப்துல் ரஹ்மான் உஸ்மான் சொல்லி 2 ஓட் ஆயிடுது. அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கையில் தான் மிகப்பெரிய அமானத்து. அந்த மசூராவை போட முடிச்சார். இந்த 6 பேர் இருக்கிறது மைண்ட் எத்தனை ஆயிடுச்சுப்போ? 3 ஆயிட்ட உடனே 3 மதீனாவில் இருக்கிற அந்த மூத்த தாவியர், இவர்களுக்கு அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் என்று சொல்லுவோமே, அந்த நிலையில் இருக்கக்கூடிய பல தோழர்களிடத்தில் தனித்தனியாக இருக்கிறார். மதீனாவுக்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு வந்து தொழுவதற்காக வருவார்களே, மஸ்ஜித் நபவியில ஒரு காலத்தில் எத்தனை நடந்தது? 1000. ஆனால் மஸ்ஜித் நபவிக்கு தொழுவதற்காக வேண்டி அந்த காலத்திலிருந்தே சிறப்பாக மனிதர்கள் வருவார்கள். அவர்களிடத்தில் கருத்து கேட்கிறார். அந்த வரலாற்றினுடைய வருகிறது தபகாத் என்கிற நூலில் உஸ்மான் ரலியல்லாஹு யார் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு இந்த செலக்ஷனை நடத்தி கலிஃபாவான தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்தில் அவர் ஒரு வித்தியாசத்தின் போது முயற்சியில் ஈடுபடும் போது முடிவெடுப்பதற்கு முன்பு மூத்த தோழர்களிடத்திலே கேட்டதை போல், இளைய தோழர்களிடத்தில் கேட்டதை போல், திருவிழிகளிடத்திலே கூட போய் கருத்து கேட்கிறார். கேட்டவர்கள் எல்லாரும் சொல்றாங்க அலியும் பெட்டர், உஸ்மான் அலியும் பெட்டர். யாருமே யாரையும் செய்யல, யாரும் யாருக்கும் குறைத்து வைப்பதில்லை.
2 கண்ணுல எந்த கண்ணு எந்த கண்ணு சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு சென்டிமெண்டா லெஃப்ட்டை விட ரைட்டு நினைக்கலாம், ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனா இந்த 2 பேர்ல யார் ரைட்டு யார் 2 கண்ணுல எந்த கண்ணு திறந்ததுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இடது என்பதை விட வலது திறந்தது, அதனால வலது கண் திறந்தது கூட சொல்லிவிடலாம். ஆனால் இங்கே வலது உஸ்மானி சொல்லுவதா அல்லது அலிபுன் அபி தாலிப் சொல்லுவதா? அதனால் எல்லா தோழர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களை பாராட்டுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டியவுடன் அப்துல் ரஹ்மான் ஒரு முடிவெடுக்க முடியாமல் 3 தினங்கள் தெரிகிறது. அவர் இந்த தேர்தலை நடத்தி முடித்த செய்தியை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், உண்மையுள்ள சத்தாபுடைய இடத்திலே இந்த பொறுப்பை கொடுத்து போனதற்கு பிறகு 3 தினங்களாக நான் தூங்கினாலும் திடீர்னு முடிப்போம். உமர் பக்கத்தாவை நல்லா இருக்கிறது கூட நிறைய பேர் உமர் பக்கத்தாவை பற்றி கேள்வி வந்துட்டாங்க. தூங்கும்போது யாரையாவது உமருடைய செய்யுங்க. எனக்கு ரொம்ப உமருடைய வரலாறு பற்றி பேசும்போது இரவு நேரத்துக்கு உறங்கும் போதெல்லாம் உமர் பேர் நிறைய அடிப்படும். ஒரு விஷயத்தை நம்ம டீப்பா அறிவிக்கணும் சொன்னால் அந்த பேர் நமக்கு திரும்ப திரும்ப வரும். அதே போட்டுதான் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், இந்த 3 தினங்களாக நான் தூங்கவில்லை, அப்படியே கலைப்பெண்ணை மிகச்சு நான் தூக்கினால் தூக்கிதான் திடீர்னு எனக்கு முடிவு 3 நாள் முடிஞ்ச உடனே பசித்து கொஞ்சம் முன்னாடி சைட்ல டிசிஷன் எடுக்க போகிறார் அப்துல் ரஹ்மான். நேரா மிஸ்பரிகள் மகனமா இருக்கிற தன்னுடைய சகோதரியின் மகன், தன்னுடைய முறை மருமகன் சின்ன வீட்டுக்காரர், அவரை கூப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? அவர்களுக்கு உங்களை உங்களை நான் 2 நாளா தூங்காம இருக்கிறேன், அப்படியே தூங்கினாலும் எனக்கு முடிவு சரி என்ன செய்யும்? நேரா போய் அலியை படைத்து வா, உஸ்மானையும் படைத்து வா. இந்த விவரமா அவர் வியாபாரம் சொல்றாரு, 2 பேர்த்த யார் போய் அவர் எப்படி மாதிரி புகாரெல்லாம் தோழர்கள் முதல்ல அலியனாவை எழுதி சொன்னதுனால நேரா அலியை கொடுக்கிறார். அலியை கொடுக்கிறார், இந்த மாதிரி என்னுடைய மாமா அவருக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க, வாங்க. என்னைய சொன்னாங்களா? இல்ல உஸ்மானும் படைத்து நீங்க இதுவரை யாரையும் முதல் அழைக்க அவர் கேட்டாங்க. இல்லை, அது யாரை வேண்டுமானும் அழைப்பு சொன்னார், பதில் இல்லை. சரி, அவரை விட்டு வரவழைதான் உஸ்மானுடைய வீடு. அவர் அப்பதான் அந்த பதிலுடைய நேரத்துக்கு முன்னாடி உஸ்மானுடைய பழக்கம் அந்த கடைசி இலைத்தான் வரவர் இருந்து கொள்வார். யார் சொல்ற மாதிரி உமரா இருக்கிறார், கடைசி செய்வாரு இருந்து கொள்வாரு. 2 பேர் வந்தார். இந்த உடனே பதில் நேரத்தில் அழைத்து வருகிறது. பதினாவது எல்லாம் மதியத்து மக்களை சொல்வதற்கு என்ன தேவையில்லை, வாக்கு போஸ்டரோ நோட்டீஸோ பேரோ பிட் நோட்டீஸோ எதுவுமே தேவையில்லை. யாராவது ஒரு வந்து அப்பெல்லாம் எல்லாரும் வேலையெல்லாம் வந்து நாட்டுக்காக முடிப்பாங்க. அப்பெல்லாம் பயிர் பண்ணும் போது அல்லாவுக்காக வர்றது விவாதத்துக்காக, அப்பெல்லாம் ஜாமியா சொல்லிட்டா அது கிலாபத்துக்காக வருவது, அதாவது அபிஷேக் நாட்டுக்கு போறாங்க. எல்லாரும் உடனே அந்த செய்தி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கேண்டிடேட் யார் கேண்டிடேட் வேட்பாளர்கள் இந்த மாதிரி 30 நடக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு வித்தியாசம் எந்த இருக்கிறதுல கொஞ்சம் ஒழுங்கா இருக்கும், அதை செஞ்சு போய் வைக்கலாம். ஆனா உண்மையிலே இருக்கும். அங்கே வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உஸ்மான் அலிலாம் அவர்களும் அலி அலிலாம் 2 பேரும் ஒரு கூட எந்த அளவுக்குன்னா மக்கள் கூட்டமா வர வர உஸ்மான் மிகவும் வெட்கப்படக்கூடிய டைம் நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் வலிந்து அப்படியே ஒரு கிடைக்கிற பார்க்கணும். ஆசிரியர் அதிசய வழிகள் எப்படி வருகிறது? அடுத்த அந்த உஸ்மான் மக்கள் வெளியே சுற்றி உஸ்மான் அவர்களுக்கு அமர்வதற்கு கூட ஒரு இடம் கிடைக்காமல் பக்கப்பாடு அப்புறாசி முக்தி பள்ளிவாசலின் ஓரத்திலே போயிட்டு கொண்டிருந்தார் உஸ்மான் அலி எல்லா கொண்டு. எல்லாரும் சொன்ன அப்துல் ரஹ்மான் நபிகள் நாயகம் எல்லாரும் அல்லாஹ் கொடுத்தார். நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் நேரம் வாசித்து அலி சொல்லிட்டார். இப்பதான் பாருங்க முடிவை சொல்லணும். அலி வந்த உடனே அவர் நடந்த எல்லா ஆய்வையும் சொல்றார். 3 தினங்களாக நான் செய்யவில்லை என்று திரும்ப சொல்றதுக்காக பெருமையாக சொல்கிறார். அந்த ஒரு நடைமுறைமான மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திரும்பவும் சொல்கிறார். நான் எல்லா இடத்திலும் பேசினேன், எல்லாரும் உங்கள் இதுவரையுமே கொடுத்தார்கள். ஆனால் நீங்க உங்க 2 பேரும் நான் கொடுத்ததான் சொல்ல முடியும். நான் யாருக்கு சொன்னாலும் இன்னொருவர் அந்த நடிப்பாவுக்கு
முற்றிலுமாக செவிமடுப்பேன் கட்டுப்படுவேன் என்று உறுதி தருவியா? 2 பேருமே தருவோம். ஏன்னா 2 பேரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லவே. பதவி அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் பதவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி எப்படி முதலில் அறிவுரை அவர்கள் என்ன கேட்டார்? முபாயத்தை அலா கிதாபில்லாஹ் வ சுன்னத்தி நபியி வ ஃபஅல் அபீ பக்கர் வ உமர். 4 நிபந்தனைகள் போட்டார். அலியே, உங்களுக்கு நான் பையத் செய்து கொடுத்தார், உங்களை நான் கலிஃபாவாக ஆக்கிவிட்டார், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின்படியும் அபூபக்கர் உமர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் நீங்கள் ஆட்சி செய்வீர்களா? ஆட்சி செய்யணும். ஆனால் இவர் கொஞ்சம் என்ன சொல்லியிருக்கிறார்களா? வலாக்கின் அலா துஹி இந்த 4 விஷயங்களும் என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த கட்டுப்பாட்டிற்கு ஏற்றாக என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு நான் செய்வேன். மனதில்பட்டதை வெளிப்படையாக செய்வேன். ஆனால் எலெக்ஷனுடைய விருப்பப்படி, அதாவது இவர் தனக்குத்தானே வைத்திருக்கிற அந்த நிபந்தனைப்படி என்ன செய்யணும்? தெரிவித்து சொன்னாங்களே தேர்ந்தெடுக்க முடியும். உதாரணமா பதவி பிரமாணத்துக்காக நம்ம ஊர் எம்எல்ஏக்கு போறாங்க. அந்த பதவி பிரமாணத்துக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நான் எல்லாரும் இந்தியா போய் கட்டப்படி நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொன்னாதான் அங்க வர முடியும். இல்ல நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா மக்களே தேர்ந்தெடுத்தாலும் இறங்கி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அறிவியலானவர்கள் இஹ்லாஸான முறையில் மனதில் பட்டதை சொல்கிறார். இல்லை, என்னால் செய்ய முடியாது, இருந்தாலும் என்னால் முடிந்தவரை நான் என்ன செய்வேன், முடிந்தவரை என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு செய்வேன் அப்படின்னு ஒண்ணு அவர் கரத்தை பிடித்து அப்துல் ரஹ்மான் அவர் கரத்தை உஸ்மானை வாழ்ந்து அதே கேள்வி திரும்ப கேட்கிறார். உஸ்மான் அலி மிகுந்த மன உறுதியோடு உடனே இந்த முடிவாக யாருமே உடனே அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய மனைவி மேலே இருக்கிறார். ஏதாவது முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வை சாட்சியாக சொல்லும் போது நம்முடைய தலையை உயர்த்தணும், மேலே வைக்கிறேன். இது அல்லாஹ் ஆட்சி இருக்கிறான் என்பதற்கு அகிலா ரீதியாக சொல்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு அயலாக இருக்கிறாங்க, சில அறியாமை உள்ளவா அதற்கு எதிராக அகிலா ரீதியாக அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்ற ஒரு கான்செப்டை எப்போதும் கொடுப்பதற்காக கூட உறுதியான பல விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க? தலையை வானத்தில் அண்ணாவை பார்த்து அல்லாஹ் சாட்சியாக இருந்து 3 முறை சொன்னார்கள். அதே போன்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் நீங்க நடந்ததை கேட்டு விட்டாய், நீயே சாட்சியாக. யாரா நீங்க நடந்ததை செய்து விட்டாய், நீயே சாட்சியாக. யாரா நீங்க நடந்ததை செய்து விட்டாய், நீயே சாட்சியாக என்று ஒரு உணர்ச்சிபூர்வமாக உருவாக்கி விட்டு உஸ்மான் அவரை கரத்தை பிடித்து இதோ நான் உஸ்மானை கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கிறேன். உடனே மதீனாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஐயா உஸ்மானா என்ற விஷயத்தை நீங்கள் கொண்டிருந்தவர்களெல்லாம் அந்த சிந்தனைக்கு ஒரு முடிவு வருவதற்கு, அதே நேரத்தில் கல்வி ஒரு சுமூகமான முடிவை அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி முகமது வழிகாட்டுதலின்படியும் அபூபக்கர் உமர் ஆகியோருடைய மரபுப்படியும் அழகான முறையில் ஒரு தேர்தலை நடத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் கலிஃபாவாக இடம் தருகிறார். இந்த மாதிரி அறிவுரை வெளிப்பாடு நம்மளால என்ன படிப்போம்? என்னதான் இறையேற்றம் என்று நாம் பேசியிருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த சித்ராவை உரைப்பதற்கு அது செய்கிறார். முதல் மனிதனாக உஸ்மானுக்கு அவர் வயது உடனே மதினாவுக்கு எல்லா முஸ்லிம்களும் ஒருவராக வந்து உஸ்மான் அம்மானுக்கு அந்த கரத்தை பிடித்து வயது செய்திருக்கிறார். வயசுல என்ன அர்த்தம்? உறுதி பிரமாணம். அதாவது அல்லாஹ்வுடைய சொல்படி நீங்கள் செய்யக்கூடிய ஆட்சி உங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தருவேன், உங்களுக்கு எதிராக நான் போக மாட்டேன். ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கலிஃபாவிற்கு குடிமக்களாக இருப்பவர்கள் கரத்தோடு வைத்து அந்த உறுதி பிரமாணத்தை எடுப்பதற்கு தான் அந்த பயத்தை எல்லோரும் செய்து அந்த 10 நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் அபூபக்கர் உமரை தொடர்ந்து ஒரு 3வது கலிஃபாவாக ஆட்சி செய்கிறார். ஏனைய கலிஃபாக்களை விட கிட்டத்தட்ட அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் என்கிற ஒரு சிறப்பையும் உஸ்மான் அஃபான் அவர்கள் அடைகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சி காலம் 12 ஆண்டுகள் வரை இருக்கிறது. அது முதல் 6 ஆண்டு காலம் சென்றதாகவும் அடுத்த 6 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய புயலாக இருந்தது. அது எப்படி அமைந்தது நாளை பார்க்கலாம். அவர்களுடைய நாம வாழ்வதற்கான ஒரு நல்ல தத்துவாக இந்த வரலாறு உண்மையாகவே பயன்படக்கூடிய மக்களாக ஆற்றுவாங்க வேண்டி வாழ்க்கை
சுபஹானல்லாஹ்